ஹாய் டாமேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட். சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என் ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு மாஃபியா. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படும். அதனால உங்க கூட எல்லோரும் பாடி கார்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. ஆனால் அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் நீங்கள் மேஜர் ஆனதுக்கப்புறமும் உங்களை இன்னுமே கூண்டுக்குள்ளே வச்சுருக்கிற கிளி மாதிரியே பார்த்துட்ருப்பாங்க. சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ போதும். இப்போ நீங்கள் பப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் ஆடிட்டுருப்பீங்க. ஏய் போதும்டி, காலெல்லாம் வலிக்குது, வந்து உட்காருங்க. ஹே வயன், உன்னோட பாடி கார்டு தானே? ஆமாம். இப்போ என்ன இருக்குது? சும்மா இல்லாடி, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். நீ வேற ஏண்டி, அவனுக்கு சிரிக்கவே தெரியாது. எப்போ பாரு உருன்னு வேறப்பா அப்படியே நட்டு வச்ச கொடிக்கம்ப மாதிரியே நின்றுட்டுருப்பான் பாரு. அப்படியே நீங்கள் கலாய்ச்சிட்ருப்பீங்க. ஆனால் அவன் கையை கட்டிட்டு உங்களே தான் பார்த்துட்டு இருப்பான். கரெக்டு தான், ஆனால் அவன் கண்ணு உன்னை தாண்டி வேறு எங்கேயும் போகிற மாதிரி தெரியலையே. உனக்கு உண்மையிலே அறிவு இருக்கா இல்லை இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? என்னை பார்த்துக்க வந்தவன் என்னை தாண்டி பார்த்துட்ருப்பான். சரிவா, இன்னும் கொஞ்ச நேரம் போய் ஆட்டம் போடலாம். கால் வலியில் போயிடுச்சு. ஒரு நிமிஷம் மேடம், டைம் அப் மேடம். என்ன டைம் அப்பா? இங்கே பாரு, இந்த டைம் அப்பு, டைம் ஆகிடுச்சு, அப்பா வர சொன்னார், அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, இந்த மாதிரி ரீல்லாம் வேறு எங்கேயாவது போய் சுற்று. இப்போ என்ன அப்பா கிட்டே சொல்லணும்ல தானே? நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். அப்போ பேசுங்க மேடம். அதுக்குன்னு உடனே ஃபோன் பண்ணி கையில் கொடுத்துருவியா? ஹலோ அப்பா. இல்லைப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸோட. சரி வரேன். கார் ரெடி பண்ணுங்க. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்டே அவன் பின்னாடி நடந்து போயிடுவீங்க. ஏய் வயன், அவன் தான் காரை டிரைவ் பண்ணிட்டு வருவான். என் காரோட கண்ணாடியில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி சீட்டை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்து கையை கட்டி உட்காந்து முறைச்சிட்டே வருவீங்க. ஆனால் அவனுக்கு க்யூட்டாக தான் தெரியும். அவன் ஜன்னல் சைடு திரும்பி சிரிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி டிரைவ் பண்ணிட்டுருப்பான். இப்போ எதுக்கு சிரிக்கிற? இல்லை மேடம், நான் சிரிக்கல. போய் சொல்லாத. நீ விண்டோ சைடு திரும்பி சிரிச்சதை நான் பார்த்தேன். என்ன நீ பிளான் பண்ண மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு தானே சிரிக்கிற? அப்படி இல்லை மேடம், சார் தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். அப்படியே பேச்சை மாத்தாத. என் அப்பா மேலே சொல்கிற? நீ தானே டைம் ஆகிடுச்சின்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்த. என்ன ஏதுன்னு பேசி முடிக்கிறதுக்குள்ளே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்ட. இது பார், நீ எவ்வளோ பெரிய விசுவாசியாக வேணாலும் இருந்துக்கோ என் அப்பாவுக்கு. ஆனால் என்ன ரூல் பண்ணுற வேலைலாம் வேண்டாம். மேடம் பார்த்து. அவன் பிரேக் போட்டதில் நீங்கள் முன்னாடி தள்ளி உட்காந்து அவன்கிட்ட கை நீட்டி பேசிகிட்டு இருப்பீங்க. அப்படியே அவன் மடியில் விழுந்துடுறீங்க. ஒரு செகண்ட் 2 பேரையும் ஒருத்தர் மறந்துட்டு அப்படியே கண்ணை பார்த்துட்டே இருப்பீங்க. பின்னாடி இருந்தால் ஹார்ன் அடிப்பாங்க. இரு உன்னை வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஸ்டேரிங் மேலே நடுவில் கை வச்சதும் ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னை பார்த்துட்டே இருக்க, என்னை தூக்கி விடு, எங்கே பிடிச்சி நான் ஏறுறது? அவங்கள சேஃபாக அப்படியே பொறுமையாக கையை பிடிச்சி தூக்கி விட்டதும் நீங்கள் போய் பின்னாடி சீட்டில் கோவமாக உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கு எல்லாருமே, மற்ற பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஸ்டே பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். எல்லோரும் ஒன்றா வந்ததுக்கப்புறம் தான் அவங்களே பேச்சுலர்ஸ் சமைச்சு சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் இங்கே வீட்டிலேருந்தே கொடுத்து விட்டுருவாங்க. வந்தவங்க எல்லாருமே அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கு பிளேட்டில் ஃபுட்டு எடுத்துகிட்டு எல்லாம் ரவுண்டாக உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க. இவனும் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் தவறி அவனோட மடியில் விழுந்தது தான் அவனுக்கு ஞாபகம் வரும். அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு யார்கிட்டயும் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுட்டு இருப்பான். நான் சீரியஸாக சொல்கிறேம்மா, எனக்கு எவ்வளோ கடுப்பாகுது தெரியுமா? அவன் அப்படியே எப்படி சொல்கிறது, மிலிட்ரியில் கூட அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்கம்மா. பாடி கார்டு அவன் நல்லா வச்சு என் அப்பா என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. தலைக்கு என்ன வச்சிட்ருக்கேன், சும்மா ஆடிட்டே இருக்கா. நேரா உட்காரு. உன் புருஷன்கிட்ட நீ கேட்க மாட்டியா? எனக்கு இனிமேல் அந்த பாடி கார்டு வேண்டாம், நானே போய்ட்டு நானே வந்துப்பேன். ஆமாம்மா, நான் சொல்கிறத உங்கள் அப்பா அப்படியே கேட்டுருவார். நீ ஏன் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்? உங்கள் அப்பா எங்கேருந்து கேட்பாரு? போமா, சரியான பயந்தாங்கொல்லி நீ. ஏய் தலை கட்டலடி. ஐயோ இந்த பொண்ணு வேற. ஆஃப்டர் ஆல் ஒரு பாடி கார்டு இவன் எப்படி? நான் ஏன் அவன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும்? சா, இனிமேல் வரட்டும், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே புலம்பிட்டு பால்கனியில் நின்றுட்டு அப்படியே பேசிகிட்ருப்பீங்க. இந்த நேரத்தில் இவன் இங்கே என்ன பண்ணுறான்? ஓ, பாடி கார்டில் அதான் டியூட்டிலையும் ஸ்ட்ரிக்டாக இருக்கான் போல். வர
நீங்கள் ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு மேலேருந்து ஊற்றிடலான்னு அப்படியே எடுத்து கவுத்து விடுறீங்க. டி மச்சான் ஜங்குக்கே வா. அது வரும். அப்படின்னு ஒரு 2 அடி நவுந்துருவான் டக்குன்னு. ஃபுல்லாக திறந்து அவன் பின்னாடி கீழே ஊற்றிடுவோம். ஐயோ! அவன் தண்ணி விழுந்ததை பார்த்துட்டு உங்களை மேலே பார்ப்பான். நீங்கள் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கே இங்கே பார்த்துட்டு கையில் வச்சிருந்த பக்கெட்டை கீழே வச்சிடுறீங்க. அவன் எதுவும் பேசாமல் அப்படியே திரும்பி போயிடுவான். நீங்கள் உங்கள் கையை அங்கே இருந்த அந்த செவத்தில் அடிச்சுட்டு தப்பிச்சிட்டான் தடிய அப்படின்னு நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. மாட்டாமையா போயிடுவ உன்னை இரு ஒரு நாள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தூங்க போயிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போவுமே நீங்கள் எந்திரிச்சதும் உங்கள் தோட்டத்தில் கார்டனில் இருக்கிற எல்லா செடிக்கும் நீங்கள் தான் தண்ணி ஊற்றுவீங்க. பிகாஸ் அது ஒரு காமாக பீஸாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். பொறுமையாக எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தான் ரெடி ஆவீங்க எங்கே போகிறதுனாலும். சுசிமா, இந்த செடிக்கு தண்ணி இவ்வளோ ஊற்றக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, பாருங்க காஞ்சு போச்சு. எனக்கு தெரியாது, நீங்கள் தான் இதை திரும்ப வளர வச்சு கொடுக்குறீங்க. ஐயா மறந்துச்சுமா, ஒரு செடிக்கு ஒரு மாதிரி தண்ணி ஊற்றுறோம், இதுக்கு எப்படி ஊற்றணும்னு மறந்துச்சே. நான் என்னம்மா பண்ணுறது? பண்ணுறதையும் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அப்பாவை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கேளுங்க. சரி விடுங்க, அந்த இலையெல்லாம் கட் பண்ணி விடுங்க, அப்பமா அதுவே வளர்ந்துடும். சரி கண்ணு, நான் பார்த்துக்கிறேன். சரி அப்படின்னு நீங்கள் இந்த பக்கம் திரும்பினா உங்கள் பின்னாடி கையை கட்டிட்டு ஜங்குக் நின்றுட்டு வந்திருப்பான். நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. கையில் வச்சிருந்த தண்ணி டியூப்பை அப்படியே ஃபேஸில் அடிச்சிடுறீங்க. இப்படி தான் பேய் மாதிரி வந்து பின்னாடி நிற்பியா? அவன் தண்ணி அடித்ததும் அவன் ஹேரு ஃபேஸு ஃபுல்லாக நனைஞ்சிரும். அவன் ஷோல்டர் வரைக்குமே நனைஞ்சிரும். அவன் அப்படியே அவனோட ஹேரை பின்னாடி கோம் பண்ணி விட்டுட்டு உங்கள் முன்னாடி மறுபடியும் ஸ்டிஃபாக நிற்பான். ஆனால் அவன் ஹேரை கோம் பண்ணது மட்டும் உங்களுக்கு அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்த மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் அவனையே பார்த்துட்ருப்பீங்க. மேடம் நீங்கள் ரெடி ஆகணும். எதுக்கு? நீ சொல்லி நான் ரெடி ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. நாலு மேடம் சாதா சொல்ல சொன்னார். அப்பாவா? எதுக்கு? அதிகமாக கேள்வி கேட்டால் பிடிச்சி தலையோட சொன்னார் மேடம். வாட்? அப்பா ஏண்டி கத்திட்டே வர? என்னாச்சு? இப்போ எதுக்கு நான் ரெடி ஆகணும்? கோயிலுக்கு போகிறோம்மா, அதுக்கு தான் அப்பா உன்னை ரெடியாக சொன்னார். போய் சீக்கிரம் ரெடியாக போ. அவன் எதுவும் பேசாமல் உங்கள் பின்னாடி வந்துட்டு சோஃபா பக்கத்தில் அப்படியே அவன் பொசிஷனில் நின்றுவான். நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும்போது பின்னாடி திரும்பி அவனை பார்த்து முறைச்சிட்டே ஏறுவீங்க. அவனும் அங்கே நின்று உங்களே தான் பார்த்துட்ருப்பான். என்னப்பா தம்பி இவ்வளோ ஈரமாக இருக்குது? இந்தா போய் தொடச்சிக்கோங்க. தேங்க்ஸ்மா. நீங்கள் அப்படியே ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரீங்க. வயன் நில்லு, பூ வச்சுக்கோ அப்படின்னு உங்கள் அம்மா கொண்டு வந்து தள்ள வச்சு விட்டுட்ருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஸ்கர்ட்டை பிடிச்சிட்டு அவனை பார்த்து மறைச்சிட்ருப்பீங்க. அம்மா போதும்மா விடுங்க, அவ்வளோதான் நின்றுச்சு. கோயிலுக்கு போகலாமா? சரி வாங்க. ஜங்குக் சார் காரை ட்ரைவ் பண்ணுவோம் வா. சார் மறுபடியும் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி உங்களை உட்காந்துட்ருப்பீங்க. உங்களை தான் பார்த்துட்டு வருவான். நீங்கள் அவனை அப்படியே ஒரே பொசிஷனில் உட்காந்து கண்ணாடி வழியாக முறைச்சிட்டு வருவீங்க. நீங்கள் தான் ஃபேஸில் தண்ணி ஊற்றுனீங்கன்னு உங்கள் அம்மா கிட்ட அவன் சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு திட்டு விழுந்திருக்கும். அதனால அவன் மேலே உங்களுக்கு ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க. நீங்கள் போகும்போதே அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. என்னதெல்லாம் இவ்வளோ தட்டு வச்சுருக்காங்க? இவங்களாம் யாருன்னே தெரியலையே. ஏம்மா என்னம்மா நடக்குதுங்க? எதுவும் பேசாத, அமைதியாக வந்துட்டு அமைதியாக வீட்டுக்கு வர வழியை பாரு. அப்போ ஏதோ பெருசாக பிளான் பண்ணி தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அப்படி தானே? என்னம்மா இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, அமைதியாக வந்துட்டு அமைதியாக போயிடு. எதோ வந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். வாங்க சுமந்தி, இவன் தான் மாப்பிள்ளை, எங்களோட ஒரே பையன். மாப்பிள்ளையா? அம்மா என்னம்மா இது? சரி, அவங்க 2 பேரும் தனியாக பேசிட்டோம், நம்ம மீதியெல்லாம் இங்கே பேசிக்கலாம். வயன் போய் மாப்பிள்ளை கூட ஏதாவது பேசணும்னு பேசிட்டு வா. போ வயன் போ, அதான் அப்பா சொல்கிறார்ல, நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஜங்குக் ஃபாலோ பண்ணிக்க. ஸோ அவனும் தலையாட்டிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் விட்டு ஒரு 5-6 அடி தள்ளி அப்படியே பின்னாடி கையை கட்டிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வருவான்.
அது மலை மேலே இருக்கிற ஒரு கோயில். இடமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில்லுன்னு காற்று. கொஞ்சம் ஏர்லி மார்னிங்ன்றதால அவ்வளோவா வெயிலே இல்லை. அப்புறம் நீங்கள் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் படிங்க, நான் பெர்மிஷன் தரேன். கொய்யால, நீ என்னடா எனக்கு பெர்மிஷன் கொடுக்கறது? எனக்கு படிக்கணும்னா நான் படிப்பேன், இல்லைன்னா இல்லை. உன்னை கேட்டெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே அவனை திட்டிகிட்டு இருப்பீங்க. ஓகே. அப்புறம் நீங்கள் எது வந்தாலும் எனக்கு கேட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பண்ணாலும் என்கிட்ட ஒரு தடவை சொல்லிவிடுங்க, இல்லைன்னா அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. ம் சுத்தம். நான் ஏன் வீட்டிலே சொல்ல மாட்டேன். நீ யாரா 3வது மனுஷன்? உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும்? ஐயோ, டென்ஷன் பண்ணுறானே. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணி கொடுக்க சொல்லி அப்பா சொல்லியிருக்காரு. எது வந்தாலும் கேளுங்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், போய் சொல்கிறியா? ம் ம். ஓ, அப்பா இவனை தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரா? ம். நீங்கள் இவ்வளோ பேசுனீங்கல்ல, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பேசணும். பெருசாக ஒன்றும் இல்லை. இதோ அங்கே இருக்காரே. அந்த பாடி கார்டா? ம் ஆமாம் ஆமாம், அவரே தான். அவரை நான் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். ஆனால் அவர் என் லவ்வை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னது? அதான், அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நம்பலையா நீங்கள்? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ மிஸ்டர் ஜியான். என்னையா? ம் உங்களதா? ஆமாம் தானே? நான் உங்ககிட்ட நேற்று சொன்னது. என்ன சொன்னாங்க? எதுக்கு வம்பு? பேசாமல் ஆமாம் போட்டு வைப்போம். ஆமாம் மேடம். ம் பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவர் தான் என்னை வெயிட் பண்ண சொல்லியிருந்தார். அதுக்குள்ளே அப்பாவும் அம்மாவும் இவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆ, அப்புறம் ஒரு விஷயம். இந்த விஷயம் என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனை? பின்ன நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ மரியாதையான இடத்துல இருக்கீங்க. ஒரு பாடி கார்டை லவ் பண்ணுற பொண்ணு உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டான்னு வெளியே தெரிஞ்சா என்ன ஆகுறது? பாவம், யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே குனிஞ்சு யோசிக்கும் போது நீங்கள் திரும்பி சிரிச்சிட்ருப்பீங்க, செம்மையாக ட்ராமா பண்ணிவிட்டு. ஆமாம், கரெக்டு தான். நான் போயிட்டு அப்பா அம்மா கிட்ட உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். அப்போ தான் நான் கொஞ்சம் கெத்தாக இருப்பேன். ம் இதுதான் கரெக்டு. நீங்கள் போய் சொல்லுங்கள். போங்க போங்க போங்க. அப்போ நீ வரலையா? நான் நான் இங்கேருந்து கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிட்டு வரேன். நீங்கள் இந்த வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ நான் ஃபீல் பண்ணணும்ல. ஃபீல் பண்ணிட்டு வரேன், அப்போ தான் நம்புவாங்க கைஸ். நீங்கள் போங்க. என்ன பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும்? நமக்கு எதுக்கு? என்ன இவங்க தனியாக போகிறோம்? நீங்கள் போயிட்டு சங்கு கூட ஷோல்டரில் தட்டி அவனை கூப்பிட்றீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஜியான், ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி உங்களால் தான் நான் அந்த லூசுக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன். புரியல. உனக்கு எதுவுமே புரிய வேண்டாம், நீ வா போகலாம். ஒயன் இங்கே வா. என்ன பேசுனீங்க? அவன் வந்து பிடிக்கவே இல்லைன்னு ஒரே அடியாக சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டானா? எனக்கும் அதுதான் வேணும். என்கிட்ட கேட்காம ஏற்பாடு பண்ணீங்கல்ல, அப்போ நீங்கள் தான் அனுபவிக்கணும். அவனுக்கு பிடிக்கலன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் போய் புளியோதரை வாங்கி சாப்பிட போகிறேன், நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ஓடி வந்துடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஈவினிங் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்க்கில் உட்காந்து ஜாலியாக பர்த்டே பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. நீங்கள் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. சங்குக்கு அதே மாதிரி உங்களை விட்டு ஒரு 2 அடி தள்ளி நின்றுட்டுருப்பான் கையை கட்டிட்டு. ஹே வயன், வர வர நான் உன் பாடி கார்டுக்கு ஃபேன் ஆகிட்டு இருக்கேன்டி. அவர்கிட்ட பேசி எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி தர முடியுமா? ஏய், இதெல்லாம் ஏன்டி அவட்ட போய் கேட்டுட்ருக்க? உனக்கு வேணா நீ தான் போய் வாங்கிக்கணும். என்ன வயன் சார் தானே? ம் ம் அந்த சைடில் பார்த்துக்கோங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, பார்த்துக்கோ. நீங்கள் ஏதாச்சும் அவனை திரும்பி பார்ப்பீங்க. அவனும் அவன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு உங்களை பார்த்து திரும்பி கையை கட்டி நிற்பான். நீங்கள் புளியோதரை வாங்க ஓடி இருப்பீங்களே, அந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வரும். டே மச்சான், மச்சான் புளியோதரை தீந்து போயிருண்டா, சீக்கிரம் வச்சுட்றா. டேய் டேய், ஏன்டா அப்படி பண்ணுற? டே ஜெகே மச்சான், கூட்டம் நிறையா இருக்குடா, பொங்கல் கிடைக்காதுடா. அட போட்டாங்க நீயும். அப்படியே திரும்பி கையில் வச்சிருந்த குங்குமத்தை யார் என்னன்னு பார்க்காம அப்படியே நெத்தியில் வச்சுட்டு
இந்த பக்கம் திரும்புகிறான். அவன் ஃபுல்லாக திரும்புறதுக்கு முன்னாடி பாதியிலே ஸ்டக் ஆகிடுறான். ஷாக்கிங்காக திரும்பி இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. சாரி மேடம். நீங்கள் எதுவும் பேசாமல் அவன் ஃபேஸே பார்த்துட்ருப்பீங்க. அவன் அப்படியே எதுவும் சொல்லாமல் திருன்னு முடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ நீங்கள் உங்கள் மேன்ஷனுக்கு காரில் போயிட்டு இருப்பீங்க. அவன் அதே மாதிரி கார் கண்ணாடி சரி பண்ணிவிட்டு பின்னாடி டைரக்ஷன் பார்த்துட்ருப்பான். எப்போ இப்படியே தான் இருப்பியா? உருன்னு பேசவே மாட்டியா? என்ன மேடம் கேட்குறீங்க? பின்ன எங்கள் 10-15 பேர் இருக்காங்களா? பின்னாடியே உட்காந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப போரிங்காக இருக்குது. இரு. நீங்கள் முன்னாடி வந்து உட்காந்துட்டு சீட் பெல்ட் போட்டுப்பீங்க. அப்படிலாம் இல்லை மேடம், ஜாலியாக தான் பேசுவேன். அப்போ என்கிட்ட இருக்கும்போது மட்டும் எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற? அப்படி நட்டு வச்ச கம்பு மாதிரி. அப்படி இல்லை மேடம். எனக்கும் கூட சண்டை போட்டு போட்டு போர் அடிக்குது. இனிமேல் நமக்குள்ளே ஒரு சின்ன அக்ரிமெண்ட், ஒரு டீல். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். எனக்கு நீ தான் எப்பவும் கூட வருவ. அதனால அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லாத, சரியா? அவனும் சிரிச்சுட்டு சரின்னு தலையாட்டுவான். அம்மா, அந்த மாப்பிள்ளை கிட்ட என்ன சொன்னீங்க? அவன் ஒரு ஜோக்கர். ஃபஸ்ட்டு அவன்லாம் என்ன சொன்னான்னு கேளு. அவங்க அப்பா அம்மாவை கேட்டு தான் நான் எதானாலும் பண்ணணுமா? படிக்கணும்னு அவன் எனக்கு பெர்மிஷன் கொடுக்குறானா? என் வீட்டில் என் அப்பா பெர்மிஷனே எனக்கு தேவையில்லை. இவன்கிட்ட நான் ஏன் பெர்மிஷன் வாங்கணும்? என்னாலலாம் அங்கே போயிட்டு அவன் சொல்கிற மாதிரி இருக்க முடியாது. அதான் ஒரே ஒரு சின்ன போய் சொன்னேன், நம்பிட்டான். என்ன சொன்னீங்க? உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நம்பிட்டான். அப்படின்னு சொன்னதும் அவன் டக்குன்னு ஆஃப் ஆகிட்டு அவங்கள திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி பார்த்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவான். நீங்கள் சிரிச்சிட்ருப்பீங்க. ஓ. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சொன்னது பொய்யான்னு அப்போ தெரியல. ஆனால் இப்போ அது பொய்யா இருக்கக்கூடாதுன்னு தோணுது. ஜேகே எதுவும் பேச மாட்டான். ஒரு மாதிரி டவுட்டாக வண்டி ஓட்டிகிட்ருப்பான். நீ என்ன நினைக்கிற? ஒன்றும் இல்லை மேடம். நிஜமாவே வா. ஆனால் எனக்கு நீ கோயிலில் என் நெத்தியில் குங்குமம் வச்சு விட்டல, அப்போவே நீ எனக்கு ஹஸ்பண்ட் ஆகிட்ட. அப்படி நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு வருவீங்க. ஆனால் அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அப்புறம் இப்போ பார்ட்டியில் என் ஃப்ரெண்டு சொன்னான், அஸ் அ பாடி கார்டாக அவன் உன்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறானே, ஒருவேளை அவனோட புருஷனாக இருந்தால் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துப்பான்னு. வீடு வந்துச்சு மேடம். நீ என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. உனக்கு காலையில் வரைக்கும் டைம் கொடுக்குறேன், யோசிச்சுட்டு சொல்லு, ஓகேன்னு மட்டும். அப்படின்னு கார் ஓப்பன் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டே வெளியே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஆனால் அவன் உங்களே பார்த்துட்டு இருப்பான். சுசிமா, எங்கே போகிறீங்க? கறி குழம்பு கொஞ்சம் மிச்சமாச்சுமா, அதான் கொண்டு போய் அங்கே கெஸ்ட் ஹவுஸில் குத்தா பசங்களாம் சாப்பிடுவாங்கள்ல, அதான் குத்துட்டு வரலான்னு போகிறேன். கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். உள்ளே உங்களை அம்மா தேடிட்டு இருந்தாங்க. சரிங்கம்மா, கொடுத்துருங்க. ஸோ அங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படியே போனதும் எல்லோரும் டக்குன்னு எந்திரிச்சு நின்றுடுறாங்க. உட்காருங்க காய்ஸ், உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. என்னங்க ஸ்பெஷல் டிஷ். ஜங்குக் மட்டும் உங்களை பார்க்கவே மாட்டான். அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். நீங்கள் கொண்டு வந்ததையும் சாப்பிட மாட்டான். மச்சான் உனக்கு வேணடி போ. அவங்க வந்து எந்திரிச்சு வந்துட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்லான்னு வந்து தனியாக உட்காந்துட்டு நிலாவை பார்த்துட்டு ஒரு வாய் எடுத்து வைக்க போவான். நீங்கள் குடுகுடுன்னு ஓடி வந்து அவன் கையில் எடுத்து வச்சுருக்கிறத அப்படியே உங்கள் வாயில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுவீங்க. நீங்கள் அப்படியே அதை சீவ் பண்ணிவிட்டு அப்படியே லவ்லியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டே திரும்பி நடந்து போயிட்டுருக்கீங்க. அவனுக்கே ஷாக்கிங் ஆகிடும். அவங்கள அப்படியே உட்காந்துட்டே பார்த்துட்ருப்பான். நாளைக்கு காலையில் சொல்லணும், இல்லைன்னா பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் க்யூட்டாக சேக்கை பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. ஆனால் அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் தான் அவங்கள பார்த்துட்ருப்பான். ஆனால் நெக்ஸ்ட் டேலேருந்து அவன் உங்களுக்கு டிரைவராகவோ பாடி கார்டாகவோ வரவே மாட்டான். ஆனால் உங்களுக்கு யார் பாடி கார்டாக வராங்களோ அவங்கள அவனோட கண்ட்ரோலில் வச்சுப்பான். என்ன இவனை 2-3 நாளாக பார்க்கவே முடியலையே. ஜிம்மி, எங்கே அவனோட ஃப்ரெண்டு ஜியானு காணோம்? மேடம், அவன் சாரிட்னு ஏர்போர்ட் வரைக்கும் போயிருக்கான் மேடம். எப்போவுமே அப்படி போக மாட்டானே, இப்போ இந்த புதுசாக டிரைவரை மாற்றிட்டு சாலிடாக ஒரு 5 days நீங்களும் ஒன்றும் பார்த்துட்டு இருந்திருக்கவே மாட்டேங்க. அவன் அந்த டே நைட் அப்படியே உங்கள் வீட்டை பார்த்துட்டே சோகமாக நடந்து வந்துட்டுருப்பான் அவனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு. வாசல்கிட்ட வரும்போது
எவ்வளோ நாளைக்கு இதே மாதிரி எஸ்கேப் ஆவ? இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை பார்க்காம உன்னால் இருக்க முடியும்னு நினைக்கிற? அதுவும் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருந்துட்டு. அப்படி இல்லை மேடம். இது ஒன்று மட்டும் உன் வாயிலேருந்து வேகமாக வருது. நான் கேட்டு 5 நாள் ஆகுது, இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லை. என் கண்ணிலேயே பட மாட்டேங்கிற. அப்படி என்ன நான் உன்கிட்ட கேட்டுட்டேன்? நான் உங்கள் பாடி கார்டு. நான் உங்களை ப்ரொடெக்ட் மட்டும்தான் பண்ணணும். மற்றபடி மற்றபடி சொல்லு. அதை தான் தொண்டை வரைக்கும் வந்துடுச்சே. நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ மிஸ்டர் ஜியான். நீ அன்றைக்கி நேரில் என்னை பார்த்து எனக்கு உங்கள் மேலே லவ் இல்லை மேம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா கூட நான் பெருசாக எடுத்துகிட்டு இருந்திருக்க மாட்டேன். 5 நாள், 1 நாள் 2 நாள் இல்லை, 5 நாள் மிஸ்டர் ஜியான் உன்னை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன். உன்னை பார்க்கணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். உன்கிட்ட பேசணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். உன்னை எப்படா பார்ப்போன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் நீ என் மனசுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ட. இதுக்கப்புறம் உன்னால் எதுவும் பண்ண முடியாது. பாய், ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக ஒன்று ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுறேங்க. சொதப்பிட்டியடா. அவன் பாட்டுக்கு நெத்தியில் கை வச்சு தேய்ச்சிட்டே டென்ஷனாக உள்ளே போயிடுவான். டே மச்சான், இப்படி வா. நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருந்ததில்ல, நான் கேட்டேன். என்னடா நடக்குது? மேடம் பேசுறதெல்லாம் உண்மையா? இது எப்போத்துலேருந்து? தெரியல. என்னடா இப்படி சொல்லின்னு இருக்கிற? எனக்கு என்னமோ சரியாக படல மச்சான், பார்த்து. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே அவசரமாக கிளம்பிட்டு எப்படியாவது உங்கள் கண்ணை படாமல் எஸ் ஆகலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனால் நீங்கள் விடிஞ்சு விடியாததுக்கு முன்னாடி ரெடி ஆகிட்ட என்ன கிளம்புறேன் அப்படின்னு வாட்ச் ஒரு கையில் கட்டிட்டு வெளியே வரான். போகலாமா? வண்டி எடு. ஐயோ, என்ன உங்ககிட்ட 100 தடவை சொல்லணுமா நான்? சீக்கிரம் போய் கார் எடு, வெளியே போகணும். அவனை போயிட்டு கார் எடுக்கிறான். நீங்கள் முன்னாடி சீட்டில் அப்படியே கையை கட்டிட்டு சீட் பெல்ட் போட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க வெளியே பார்த்துட்டு. எங்கே போகணும் மேடம்? போ சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்ததும் அப்படியே ஓரமாக வண்டியை நிறுத்து. உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்லை, அது பிடிக்கலன்னா உண்மையை சொல்லிடு. நான் ஒரு 2 நாள் அழுதுட்டு அப்படியே மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னோடய ஹஸ்பண்ட். நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே எப்படி சொன்னால் என்னோடய லவ் என் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு புரியும்னு எனக்கு தெரியல. இல்லை மேடம், உங்கள் அப்பா. எனக்கு தெரியும் நீ உன்னை வெறும் பாடி கார்டை மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன்னு. ஆனால் மற்றவங்களுக்கு நீ பாடி கார்டாக இருக்கலாம் ஜங்குக். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நீ தான் எல்லாமே, தெரியுமா? இப்படிலாம் நான் யார்கிட்டையும் போய் பேசினதே இல்லை, தெரியுமா? அப்போ நீ யோசிச்சு பாரு, உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. என் அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னால் கேட்பாருன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தெரியும் போது தெரியட்டும். அது வரைக்கும் உன்னை லவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கூட இருந்தாலும் கேட்குறேன். அதுக்கு கூட சரி, இன்னைக்கு இப்போவே இங்கேயே ஒரு முடிவு சொல்லு. சரின்னா சரி, இல்லைன்னா இல்லை. ஆனால் ஒன்று, நீ நோ சொன்னேன்னா அதுக்கப்புறம் நான் உன் கண்ணு முன்னாடி வரவே மாட்டேன். ஜங்குக்கு அமைதியா இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்ப்பான். அவனுக்கு உங்களை பிடிக்காதுன்னெல்லாம் இல்லை, உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க வேலை செய்கிற ஒரு பாடி கார்டுன்ற விஷயம் மட்டும்தான் அவனை ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்கும். என்னோட பதில காலையில் சொல்கிறேன். சரி, நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த சேம் டே நைட் ஜங்குக் வெளியே வந்து ஹோப் நீங்கள் வெளியே பால்கனியில் நின்று எதையாவது பார்த்துட்ருப்பீங்க, இல்லை அட்லீஸ்ட் அவன் வீட்டையாவது பார்த்துட்ருப்பீங்கன்னு நினச்சிருப்பான். ஆனால் வந்து பார்த்தா நீங்கள் அங்கே இருக்க மாட்டேங்க. அவன் அப்படியே உள்ளே போயிடுறான். அவன் உள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வருவீங்க. இவனாச்சும் நம்மளை வந்து பார்க்குறதாச்சும், அவெல்லாம் ஒன்று பார்க்க மாட்டான். நீ தான் தேவையில்லாமல் ஃபேண்டசி கோட்டை கட்டிகிட்டு இருக்க. போடா பாடி கார்டு அப்படின்னு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு வருவீங்க. சின்ன சின்ன சன்ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு பெரிய பொக்கே இருக்கும். ஹாய், யார் இந்த பொக்கே இங்கே வச்சுருப்பாங்க? ஐ லவ் யூ. குட் மார்னிங் மேடம் அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கையை கட்டிட்டு அவங்கள அப்படியே மெதுவாக நிமிர்ந்து பார்த்துட்டு மறுபடியும் தரையை பார்ப்பான். ஹாப்பி பர்த்டே மேடம். உங்கள் அப்பா மேலே இருக்காரு.
அப்போது நான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வரேன். எங்கேயாவது வெளியே போகலாம். ம், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட். ஓகே மேடம். நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக துள்ளி குதிச்சு போகிறீங்க. அவங்கள ஹாப்பியாக பார்த்துட்ருப்பான். நீங்கள் உள்ளே போனதும் ஹாப்பி பர்த்டே ஒயன். தேங்க்ஸ்மா. ம், என்ன இவ்வளோ ஹாப்பியாக போகிறா? ஹாப்பி பர்த்டேம்மா. தேங்க்யூப்பா. நீங்கள் செம்ம ஹாப்பியாக ஓடி போவீங்க மேலே. கட கட கடன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நியூ ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஆசாசே கீழே ஓடி வருவீங்க. ஹம். என்ன வாம்மா, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பா, யாரை கேட்டுப்பா வர சொன்னீங்க? ஜேகே எதுவும் பேசாமல் பின்னாடி கையை கட்டிட்டு அமைதியாக தலையை குனிஞ்சு நின்றுட்டுருப்பான். நீங்கள் அவனை பார்த்துட்டு திரும்ப அவங்க அப்பாவை பார்த்து, பா எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைப்பா, தயவு செஞ்சு அவங்கள போக சொல்லுங்கள். ஏன்ப்பா பிறந்தாள் அன்னைக்கு என்னை இரிட்டேட் பண்ணுறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு? நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. இந்த பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு நீங்களே போயிடுங்க. ஒயன், என்னம்மா பேசிகிட்டு இருக்க? ஆமாப்பா, எனக்கு இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு அவங்கள போக சொல்லுங்கள். ஜங்குக், தப்பாக எடுத்துக்காதப்பா. உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வா. ஆ, என்ன? ஜங்கு கூட அப்பா அம்மாவா? அவன் எதுவும் பேசாமல் கீழே குனிஞ்சு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டுருப்பான். போகாதீங்க, ஐம் சாரி. என்னப்பா நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கணும். என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியல. ஆனால் அப்பா, இதெல்லாம் நான் சொல்கிறேன், இருங்க எடுத்துக்கோங்க. நேற்று ஜங்குக் எங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் வந்து தனியாக பேசினான். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி காலையில் உனக்கே ப்ரப்போஸ் பண்ணான். இருந்தாலும் சாதாரண ஒரு பாடி கார்டுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா? சாதாரண ஒரு பாடி கார்டா? அம்மா மாஃபியா கிங் ஜியோன் ஜங்குக். இவங்க அப்பா அம்மா கிடையாது. என்ன சொல்கிற நீ? ஜியோன் ஜங்குக்கா? நீ என்ன இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. நான் உயிரோடு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களே, அது உண்மை இல்லை. ஆமாம்மா, எஸ்கே விட்டு இப்போ இங்கே நம்ம கூட பாடி கார்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இவன் திரும்ப எஸ்கேக்கு போனால் அவன் ரேஞ்சே வேறு. நீ சரியான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்க. ஒரு மாஃபியா கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் இன்னொரு மாஃபியா கிட்ட மாட்டிக்கிட்டேன் போலையே. அப்படியே நீங்கள் ஃபன்னாக சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணுறான். அதெல்லாம் இருக்கட்டுமா, அப்புறம் எதுக்கு இடையில இவ்வளோ கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணீங்க? நீ எப்போ ஜங்குக்கு லவ் பண்ணுறேன்னு எங்ககிட்ட வந்து சொல்லுவேன்னு வெயிட் பண்ணோம். இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாலாவது பேசுறியான்னு பார்த்தோம். எதுவுமே நடக்கலை. அப்போது நான் போட்ட பிளானில் யாரும் இல்லை, நீங்கள் போட்ட பிளானில் தான் நான் இருக்கேன். அதை தானே சொல்ல வரீங்க? அதே தான் பொண்டாட்டி. சரிதான். என்னைக்கு தான் பொண்ணுங்க பிளான் பண்ணுற எல்லாம் ஒழுங்காக நடந்திருக்கு. ஏருக்கு மாறாக நடந்து எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க. எதையும் நடத்துங்க, ஆனால் என் ஜங்கு கூட. இப்போவாச்சும் நான் அவனை போய் கட்டி பிடிச்சிக்கலாம்லப்பா. நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே சர்க்கிளாக சுற்றிட்டுருப்பான். ஒரு ஹாப்பி என்டிங். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சீன் மாதிரி தான்டா, ஃபுல் ஸ்டோரியெல்லாம் கிடையாது. ஃபுல் ஸ்டோரியெல்லாம் எப்போவுமே போரிங்காக தான் இருக்கும். ஒரு சின்ன சீன் நம்மளோட வாழ்க்கையை ஸ்பெசிஃபைடாக மாற்றிடும், ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் தான் இது. நம்மளோட உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் இதில் நான் சிம்பாலிக்காக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ டடப்பா பட சில குட்டீஸ்லாம் பேசுகிறேங்க போகிறேன் ஹியோ.